ஹலோ கைஸ், என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த படத்தோட பேர் டக்காய்ட் ஏ லவ் ஸ்டோரி. இப்போ 2026ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி மூவி. இப்ப வாங்க இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஹீரோயினால ஜெயிலுக்கு போயிடுறான். அவன் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வெளியே வரான். அங்க வந்து பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. அவன் ஹீரோயினை பழி வாங்கினானா இல்ல உதவி செஞ்சானா? இதான் இந்த படத்தோட கதை. வாங்க படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ ஹரிய தான் காட்டுறாங்க. அவன் ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கான். இந்த படம் 2021ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ ஹரிய பாக்குறதுக்காக ஐசக்ன்ற ஒருத்தர் இந்த ஜெயிலுக்குள்ள வராரு. அப்போ அவரை பார்த்து ஒரு போலீஸ் ஆபீசர், என்ன மறுபடி ஜெயிலுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு ஐசக்கும், இன்னைக்கு என் மகனோட பர்த்டே, அவனை பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஐசக்கும் ஹரியும் உட்காந்து ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹரியும் என் பர்த்டே கிஃப்ட் எங்கன்னு சொல்லிட்டு ஐசக்ட கேக்குறான். அவரும் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து காட்டுறாரு. அந்த டிஃபன் பாக்ஸை திறந்து பார்த்தா அவனுக்கு பிடிச்ச அல்வா அதுக்குள்ள இருக்கு. அவன் அல்வாவை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு போலீஸ் ஆபீசர் கைய வச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்துடுறாரு. அதுக்கப்புறம் இவனும் சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் சாப்பிட்டு இருக்கும்போது அவன் கையில இருக்க ஜேன்ற டாட்டூவை பார்க்கறான். அந்த டாட்டூவை பார்க்கும்போது அவனுக்கு ஹீரோயின் ஜூலியட்டோட நினைவுகள் வந்து வந்து போகுது. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. 2006ல இந்த பிளாஷ்பேக் நடக்குது. ஜூலியட் ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்திட்டு இருக்கா. அன்னைக்கு தான் ஹரியோட பர்த்டே. இவனும் பிளட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வருவான். இவனும் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அந்த நோட்டை பார்ப்பான். அந்த நோட்டை பார்த்தா இவனை தவிர அங்க யாருமே பிளட் கொடுக்க வரல. அதனால இவனும், என்ன பிளட் கொடுத்தா பணம் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். பின்னாடி இருக்கவங்க திரும்பி பாக்குறாங்களான்னு சொல்லிட்டு ஜூலியட்ட கேக்குறான். ஆனா யாருமே திரும்பி பார்க்கல. அதுக்கப்புறம் பிளட் கொடுத்தா உங்க நம்பர் கொடுப்பீங்களா, டேட்டுக்கும் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இவளும் ஆமான்னு தலையாட்டுறா. அப்ப எல்லா பசங்களும் வந்து வரிசையில் நிக்கிறாங்க. அப்படியே ஜூலியட்டும் ஹரியும் கொஞ்சம் கொஞ்சமா பழகி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜூலியட் ஒரு பணக்கார பெரிய குடும்பத்துல இருந்து வந்தவ. அவளுக்கு ஒரு அம்மாவும் அண்ணனும் இருக்காங்க. ஆனா ஹரிக்கு யாருமே இல்ல. அவன் ஒரு வாடகை வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஐசக் கொண்டு வந்த மாதிரியே ஜூலியட்டும் அவனுக்கு அப்பப்போ அல்வா செஞ்சு கொடுத்துட்டே இருப்பா. அதே மாதிரி ஜூலியட் இவனுக்கு கார் ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பா. அப்படித்தான் ஒரு நாள் கார் ஓட்டிட்டு போகும்போது இவன் தெரியாம மரத்துல இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். இத பார்த்த உடனே ஜூலியட்டுக்கு மூச்சு திணறலாகி ஆங்ஸைட்டி வந்துருது. அதை எப்படியோ இவன் சமாதானப்படுத்திடுறான். அப்பதான் இவ சொல்றா, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக மும்பை போயிருவேன். அதனால்தான் உனக்கும் கார் ஓட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீயும் ஒரு டிராவல்ஸ் வச்சுட்டு முன்னேறிட்டனா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஒருவேளை வீட்டுல ஒத்துக்கலனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவ கேக்குறா. அதுக்கு ஹரியும், வீட்டுல ஒத்துக்கலனா என்ன, நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்டு கடுப்பான ஜூலியட்டும் அந்த காரை விட்டு இறங்கி போறா. இவனும் பின்னாடியே சமாதானப்படுத்திக்கிட்டு போறான். அப்பதான் இவ திட்டுறா, இந்த மாதிரி யாராவது ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா? ப்ரப்போசல்னா ஒரு கேண்டில் லைட் டின்னர், நமக்கு பிடிச்ச கலர்ல ஒரு பூ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் திட்டுறா. எப்படியோ ஹீரோவும் ஜூலியட்டை சமாதானப்படுத்திடுறான். சமாதானப்படுத்திட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதோட இந்த பிளாஷ்பேக் முடியுது. இப்போ ஹரியோட முகத்தை பார்த்தா ரொம்ப கோவமா இருக்கான். அதை பார்த்த ஐசக்கும், நீங்க 2 பேர் எப்படி லவ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனா எப்படி பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்லவே இல்ல. என்ன கோவம் அவ மேலன்னு சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு ஹரி ஐசக்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிளாஷ்பேக்ல இன்னைக்கு ஜூலியட்டோட பர்த்டே. ஜூலியட்டுக்கு சரஸ்வதின் இன்னொரு பேர் இருக்கு போல. ஜூலியட்டுக்கு பிறந்த நாள்னால அவளை பாக்குறதுக்காக ஹரியும் வள்ளின்றவங்களும் கோவிலுக்கு வராங்க. இந்த வள்ளி யாருன்னா ஹரி குடியிருக்க வீட்டோட ஓனர். அப்ப ஜூலியட்டும் அவ குடும்பத்தோட அந்த கோவிலுக்கு வரா. இவங்க 2 பேர் தனியா மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. இன்னைக்கு என் பிறந்த நாள், என்ன கிஃப்ட்னு சொல்லிட்டு ஜூலியட் கேட்கும்போது, நீ என் வீட்டுக்கு வா, அங்க உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்குள்ள இந்த ஜூலியட்டோட அண்ணன் போய் வள்ளி கிட்ட, நீங்களா அந்த கோவிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை கட்டுறா. இதெல்லாம் எதுவுமே ஹரிக்கு தெரியாது. இவன் போய் அவங்க வீட்டுல லைட் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு வள்ளிதான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஜூலியட்டோட அண்ணன் ஒரு 4-5 பேரோட வந்து வள்ளிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹரியும் தடுக்கலான்னு வந்தப்போ அவனையும் அடிச்சு போட்டுறாங்க. அந்த கோவத்துல ஹரியும் ஜூலியட்டோட அண்ணனை கொன்னுடுறான். அந்த இடத்துக்கு கரெக்டா ஜூலியட்டும் வந்து அவங்க அண்ணா இறந்ததையும் பாத்துறான். இவன் மேல ரத்த கரையா இருக்கிறதையும் பாத்துறான். அதுக்கடுத்து ஹரிய ஜெயில புடிச்சு போட்டுறாங்க. அப்ப ஜூலியட்டும் ஒரு போலீஸ் ஆபீசரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த போலீஸ் ஆபீசர் கேக்குறாரு, இந்த மாதிரி ஹரி ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க போனா அதை தடுக்க போன உங்க அண்ணனை கொன்னுட்டான், அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு ஜூலியட்டும்,
ஆமான்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்றா. அத கேக்குற ஹரியும், ஜூலியட் உனக்கு உண்மை தெரியும், ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனா இவ கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்ல. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆபீசர் உனக்கு இவனை தெரியுமான்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இவன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்த போட்டுட்டு கிளம்பிடுறான். இத பார்த்த அவன் மனசு நொறுங்கி போய் அழுதுட்டே ஜெயில உட்கார்ந்திருக்கான். அப்படியே 13 வருஷம் போயிருது. இப்ப பிரசன்ட்ல 2021ல கொரோனா பரவிட்டு இருக்குது. அதனால நிறைய கைதிகள் இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கைதிகளை வேற ஜெயில்ல மாத்துறாங்க. ஹரியையும் சேர்த்து மாத்துறாங்க. அதுக்காக அவன் கையில கைவிலங்க போட்டு மத்த கைதிகளோட சேர்ந்து ஒரு வேன்ல கூட்டிட்டு போறாங்க. அப்படியே போற வழியில ஒரு டிராபிக் ஜாம் ஆயிருது. அதுக்கப்புறம் ஒரு ரயில் ட்ராக்க தாண்டி போகும்போது அந்த வேன் கரெக்டா நடுவுல மாட்டிக்க ட்ரெயினும் அவங்கள நோக்கி வந்துகிட்டே இருக்குது. அந்த டிரைவரும் எப்படியாவது வண்டி எடுத்தலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அந்த வண்டியும் தள்ளி தள்ளி பாக்குறாங்க. ஆனா அது கொஞ்சம் கூட நவரவே மாட்டேங்குது. கடைசி நேரத்துல ட்ரெயின் பக்கத்துல வரும்போது எல்லாருமே கீழே குதிச்சு தப்பிச்சிடுறாங்க. ஆனா அந்த வேன் மட்டும் ஆக்சிடென்ட் ஆகி நெருப்பு பிடிச்சிருது. எல்லாரும் கரெக்டா வேனை விட்டு கீழே இறங்கும் போது ஹரி வாயில இருந்து ஒரு சாவி எடுக்கிறான். அந்த சாவி எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஐசக் அவனை பார்க்க வரும்போது ஒரு அல்வா கொண்டு வந்திருப்பான்ல, அதுக்குள்ளதான் இந்த சாவியை ஒளிச்சு வச்சு கொண்டு வந்திருப்பான். இப்பதான் ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல ஹரி ஐசக்ட, இந்த ஜூலியட்னால என்னோட வாழ்க்கையில 13 வருஷம் வீணா போச்சு. எனக்கு என்னோட வாழ்க்கை திருப்பி வேணும். நான் அவளை பழி வாங்குறதுக்காக வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்காங்க. இவனும் மாசா அந்த கைவிலங்க கழட்டிட்டு ஒரு பைக்ல ஏறி எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு பாக்குறான். ஆனா அந்த பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அத பார்த்த போலீஸ் ஆபீசரும் இவனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா கடைசி நேரத்துல அந்த பைக் ஸ்டார்ட் ஆகி எப்படியோ இவன் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு பாருக்கு போறான். அங்க நல்லா டான்ஸ் ஆடுறாங்க குடிச்சிட்டு. அப்போ இவ இருக்க இடத்த எப்படியோ போலீஸ் கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. அப்போ ஒரு போலீஸ் இவனை பிடிக்கிற மாதிரி போக இவ டக்குன்னு அவளோட கழுத்துல கைய வச்சு, நீ கண்ணை மூடி எனக்கு ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறான். அவளும் கரெக்டா கண்ணை மூட போகும்போது இவன் எப்படியோ எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுறான். இவனும் இன்னொருத்தனும் எஸ்கேப் ஆகி ஐசக்கோட குடோனுக்கு போறாங்க. அங்க இவனை பத்தி நியூஸ் தான் ஓடிட்டு இருக்குது. அப்ப ஐசக்கும் உள்ள வந்து, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு, நீ எப்படியாவது துபாய்க்கு தப்பிச்சு போய் வாழ்க்கையில செட்டில் ஆயிரு. அதுக்கு 70 லட்சம் கேக்குறாங்க. நான் 10 லட்சம் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் 60 லட்சம் ரெடி பண்ணா உன் வாழ்க்கை செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா ஹரி அதுக்கு, எனக்கு இங்க முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹரி ஜூலியட்டை வேவு பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போறான். அங்க ஜூலியட் ஸ்கூல்ல இருந்து ஒரு சின்ன பொண்ணை கூட்டிட்டு ஆட்டோல போயிட்டு இருக்கா. அந்த சின்ன பொண்ணு தான் ஜூலியட்டோட பொண்ணு போல. அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட, அப்பாக்கு ஒண்ணும் ஆகாதுலமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு இவளும் அழுதுகிட்டே, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயோ போன் பேசிட்டே போயிட்டு இருக்கா. இவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயும் போறாங்க. போயிட்டு அந்த பொண்ணு அவங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்குது. ஆனா அவர் ஒழுங்காவே முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு என்ன பிரச்சனைனா ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு போல. அவங்களும் 6 மாசமா ஹார்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆபரேஷன் பண்ணாதான் இவரை காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. அப்பதான் இவனும் ஜூலியட் கிட்ட, இந்த மாதிரி நான் உன்னைய வீட்டை விற்க சொல்லி கட்டாயப்படுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவளும் அதெல்லாம் பரவாயில்ல விடுங்க, இன்சூரன்ஸ் மணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்றா. அப்பதான் டாக்டர் வந்துட்டு, உங்களுக்கான டோனர் கிடைச்சிட்டாரு, நீங்க ஆபரேஷனுக்கான பணத்தை மட்டும் கட்டுங்க, ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவளும் அந்த ஆபரேஷன் பணத்துக்காக இன்சூரன்ஸ் கம்பெனிட்ட பேசுறா. ஆனா அவங்க குடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இவளும் போன் பேசி முடிச்சிட்டு கரெக்டா டாக்டரை பாக்குறா. அப்ப டாக்டர், இந்த ஆபரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்பதான் அந்த ஹார்ட் டோனரோட பொண்ணு சொல்றாங்க, இந்த மாதிரி எங்க அப்பா ஓல்டேஜ்ல வளர்ந்தனால ஹார்ட்டை டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட அவளும் என்ன பண்றதுன்னு தெரியாம உடஞ்சு ஹாஸ்பிட்டல்லே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அப்ப இவளை பார்த்த ஒரு டாக்டர் அவள்கிட்ட வந்து பேசுறாரு. அவ கையில இருக்க சர்டிபிகேட்டை வாங்கி பார்த்துட்டு, இது ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்குது, சீக்கிரம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாட்டே ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவ ரொம்ப அழுகுறா. இதுக்கு ஒரு வழி இருக்குது. ஆனா அதுக்கு 80 லட்சம் to 1 கோடி வரைக்கும் செலவாகும். பரவாயில்லையான்னு சொல்லிட்டு கேக்குறா. எனக்கு தெரிஞ்ச ஆள் கொல்கத்தால இருக்காங்க. உங்களுக்கு ஈஸியா ஹார்ட் கிடைச்சிரும். இதை விட்டா இன்னும் 1 வருஷம் கழிச்சுதான் ஹார்ட் கிடைக்கும். என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப திடீர்னு ஒரு நர்ஸ் வந்து, நீங்க கட்ட வேண்டிய ஃபீஸ் நிறைய பெண்டிங் இருக்கு, போய் சீக்கிரம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு சேர்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இதை ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருந்த ஹரியும் அந்த ஹாஸ்பிட்டல் நடக்கிற இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாரோட பாடியும் பார்ட்ஸுக்காக கோடி கணக்குல விக்கிறாங்க. அந்த வித்த பணத்தை ஒரு பேஷண்ட்டை கொண்டு போற மாதிரியே ஆம்புலன்ஸ்ல வச்சு கொண்டு போயிடுறாங்க. இதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச ஹரி, நான் துபாய் போறதுக்கு அதுல இருந்து மீதி காசை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஐசக்ட சொல்றான். சரி உனக்கு எத்தனை ஆள் வேணும்னு சொல்லிட்டு ஐசக்கும் கேக்குறான். எனக்கு ஒரே ஒரு டிரைவர் போதும்னு சொல்றான். அப்ப இவனும் சரி நான் டிரைவர் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு ஹரியும், எனக்கு வேற யாரும் வேணா, ஜூலியட்டே எனக்கு டிரைவரா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான்.
ஐசக் எப்படின்னு கேட்கும்போது, ஆமா அவளுக்கும் இப்ப ஹார்ட்டுக்கு பணம் தேவை, எனக்கும் பணம் தேவை. அதே டைம்ல இவன கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸும் போராடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த லேடி போலீஸ் ஒருத்தர்ட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. அவரு சாமி மாலை போட்டுக்கிட்டு, நான் இந்த மாரி வேலைலாம் இப்ப பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணோட அப்பா போல அவரு, எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. என்னால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றா. அவரும் சரி ஃபோட்டோ அனுப்பு, என்னால முடிஞ்சத பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் பார்த்தா ஜூலியட் அவங்க சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி பணம் கேட்டுட்டு இருக்கா. ஆனா அவங்க கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப திடீர்னு ஹரி ஜூலியட் வீட்டுக்கு வரான். அவங்க 2 பேரும் சண்டை கட்டுறாங்க. இவன் தேவையில்லாம அவங்க ஃபேமிலிய பத்தி பேசுறான். அப்ப ஜூலியட்டும், நீ தப்பிச்சு வந்தது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நான் ஒரு ஃபோன் பண்ணா உன்னை போலீஸ் புடிச்சிட்டு போயிருன்னு சொல்லிட்டு மிரட்டுறா. அப்பதான் ஹரி இந்த ஃப்ரெண்டு பண்ண துரோகத்தை பத்தி அவள்கிட்ட சொல்றான். உன் ஃப்ரெண்டு அவங்க அப்பாவோட உடம்ப 1 கோடிக்கு வித்துட்டா. அதனால தான் உனக்கு ஹார்ட் குடுக்கலன்னு சொல்றா. இத போய் அவள்ட்ட கேட்டதுக்கு, ஆமா உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவள துரத்தி விட்டாரா. இவளும் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு தெரியாம அழுதுட்டு இருக்கா. அப்ப இவனும் அந்த ஆஃபரை குடுக்குறான். நான் இந்த மாதிரி திருட போறேன். நீ எனக்கு டிரைவர் வேலை பார்த்தனா உனக்கு 50-50 குடுக்குறேன் அப்படின்னு சொல்றா. இவளுக்கு வேற வழி இல்லாதனால ஒத்துக்கிட்டு கார் எடுத்துட்டு வரா. அந்த கார்ல இவளோட குழந்தையும் கூட்டிட்டு வரா. அந்த குழந்தைய இவங்க 2 பேரும் கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு திருடறதுக்காக கிளம்புறாங்க. அவன் போட்ட பிளான் படி பணத்தை திருடிட்டு ஒரு செக் போஸ்ட்ல இவளை போலீஸ்ட மாட்டி விடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலோட பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. அந்த ஆம்புலன்ஸும் பணத்தோட நிக்குது. அப்போ அந்த டீனும் வந்து பார்த்துட்டு அந்த பணத்தெல்லாம் எடுத்து வைக்க சொல்றாரு. அப்ப திடீர்னு இவங்க 2 பேரும் கார்ல போய் அவங்கள துப்பாக்கிய வச்சு மிரட்டி எப்படியோ ஃபைட் பண்ணி அந்த பணத்தை எடுத்து கார்ல வச்சுட்டு கிளம்ப பாக்குறாங்க. அப்ப திடீர்னு பின்னாடி 2 பேர் வந்து ஆக்சிடென்ட் பண்ணி அவங்க 2 பேரும் மயங்கி விழுந்துடுறாங்க. அப்போ மழையும் நல்லா பெஞ்சிட்டு இருக்கு. அவங்க ஆக்சிடென்ட் பண்ணதுல எல்லா பணமும் வெளியே தெரிச்சு எல்லாமே வேஸ்டா போயிட்டு இருக்குது. அந்த காரும் பிரேக் டவுன் ஆயிருது. வேற வழி இல்ல, நம்ம மறுபடி ஆம்புலன்ஸ்ல தான் போயாகணும்னு சொல்லிட்டு ஜூலியட்ட பணத்தை எடுக்க சொல்லிட்டு இவன் ஆம்புலன்ஸ் இருக்கவங்க எல்லாம் கீழே தள்ளி விட போறான். எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு கிடைச்ச பணத்தை எடுத்துட்டு 2 பேர் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இவன் பிளான் படி செக் போஸ்ட்ல மாட்டி விடலான்னு பார்க்கும்போது கரெக்டா 2 பேர் இவனை பின்னாடி துரத்தி வராங்க. அந்த ஆம்புலன்ஸ்ல சைரனை போட்டு அந்த செக் போஸ்ட உடைச்சுக்கிட்டே போறாங்க. அப்ப கரெக்டா அந்த போலீஸும் இத கவனிச்சிடுறாரு. இவங்க 2 பேர் எப்படியோ மேனேஜ் பண்ணி எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. ஆனா இவங்கள்ட்ட வெறும் 5 லட்சம் தான் இருக்குது. இது பத்தாது அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஜூலியட்டுக்கு அந்த டாக்டர் ஃபோன் பண்ணி, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள பணம் கட்டுங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஹார்ட் கிடைக்காதுன்னு சொல்லிடுறா. அதனால இவளும் அழுதுட்டு இருக்கா. அப்ப அவ பொண்ணு வந்து பார்த்துட்டு ஏன் அழுகுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அதே இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இவங்க வந்த ஆம்புலன்ஸும் இன்னொரு ஆம்புலன்ஸும் மோதி அந்த இன்னொரு ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பணம் சிதறி கிடக்குது. அப்ப கரெக்டா இந்த டீனும் வந்துடுறான். அப்போ அந்த போலீஸ் ஆபீசர், இது உங்க ஆம்புலன்ஸ் தானே, நீங்க என்ன பேஷண்ட்டை கூட்டு போகாம பிளாக் மணி கடத்திட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாரு. உன்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்ல, அதனால எனக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இவருக்கு லஞ்சம் கொடுக்க பாக்குறாரு. ஆனா இவர் வாங்கவே இல்ல. அப்ப திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால்ல இந்த டீனோட இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல ஃபயர் நடந்துட்டு இருக்கதா சொல்றாங்க. அந்த இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல ஜூலியட்டும் ஹரியும் தான் பணத்தை திருடிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அப்ப 2 பேரும் மாட்டிக்கிற சிச்சுவேஷன் வரப்போ ஜூலியட் பேஷண்டாவும் இவன் டாக்டராவும் நடிச்சுக்கிட்டு அப்படியே வெளியே போலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு அவனோட கன் கீழே விழுந்துருது. அதை பார்த்து இவங்க எல்லாருமே சண்டை கட்டிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல ஜூலியட் எஸ்கேப் ஆகி போக பாக்குறா. அதை பார்த்த இவனுக்கு பழைய நினைவுகள்லாம் வந்து இவன் சண்டை கட்டாம அவங்கள்ட்ட அடி வாங்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பார்த்தா ஜூலியட் ஒரு கன் எடுத்துட்டு வந்து அவங்களெல்லாம் மிரட்டி இவனை விட சொல்றா. அப்பதான் இவனுக்கு எல்லாமே புரியுது. கண் கலங்கிட்டே அந்த கன்னை வாங்கி இவங்க எல்லாத்தையும் மிரட்டிட்டு அவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்காங்க. அவங்க எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கும்போது இந்த போலீஸ் ஆபீசரும் இவங்களை துரத்திட்டே வந்துடுறான். இவங்க 2 பேர் ஒரு சந்தைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த போலீஸும் எல்லாரும் வந்து அந்த சந்தையில சுத்தி வளைச்சிடுறாங்க. அப்போ ஒரு மைக்ல இவனை வேணும்னே ட்ரிகர் பண்ற மாதிரி பழைய காலத்துல நடந்த எல்லாத்தையும் பேசுறாங்க. இவனும் டைவர்ட் ஆகி உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அவளும் இவங்க சொல்றதெல்லாம் கேட்காதான்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா அவன் கேக்குற மாதிரியே தெரியல. ஆனா அதுக்குள்ள போலீஸ் அவங்கள சுத்து போட்டுருச்சு. அதனால அவன் மாட்டினாலும் பரவாயில்ல, இவன் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவளை தள்ளி விட்டுட்டு அவன் மட்டும் பணத்தை எடுத்துட்டு பைக்ல எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கான். ஆனா எஸ்கேப் ஆகி போகும்போது கரெக்டா அந்த போலீஸ் ஆபீசரும் வந்து புடிச்சிடுறாரு. அவர்ட்ட எப்படியோ சண்டை கட்டி இவன் எஸ்கேப் ஆகி ஐசக்கோட குடோனுக்கு வந்துடுறான். அங்க வந்து அந்த பணத்தை அவர்ட்ட குடுக்குறான். அவரும், உனக்கு வண்டி ரெடியா இருக்கு, இன்னைக்கு நைட்டே ஊருக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா இவனும் அழுதுட்டு, நான் இத்தனை நாளா அவளை வெறுத்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது அவ மேல எனக்கு இன்னும் காதல் இருக்குன்னு. என்னால முடிஞ்சிருந்தா அந்த இடத்துல மாட்டி விட்டுருக்க முடியும். ஆனா என்னால அவளை மாட்டி விட முடியலன்னு சொல்லிட்டு அழுதுட்டு ஐசக்ட்ட சொல்றான். அப்பதான் அவன் கொண்டு வந்த பேக்ல ஒரு டாலர் இருக்கத பாக்குறான். அன்னைக்கு ஒரு நாள் ஜூலியட்டும் அவனும் அவளோட பொண்ணை விடும்போது இந்த டாலர் போட்ட செயினை அவ கையில வச்சிருப்பா.
அந்த டாலர் இவன் சின்ன வயசுல அவங்க 2 லவ் பண்ணும்போது குடுக்கணும்னு சொல்லிட்டு வச்சிருந்த டாலர். இப்பதான் அவனுக்கு சந்தேகம் வந்து ஜூலியட்டோட ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக அவன் ஹாஸ்பிட்டல் போறான். அதே சமயத்துல இந்த போலீஸ் ஆபீசரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. போய் சிசிடிவி கேமராவை செக் பண்ணலான்னு பார்த்தா அதுல எதுவுமே இல்ல. அதுக்குள்ள அந்த லேடி ஆபீசரும் நமக்கு இன்னொரு க்ளூ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வள்ளியோட வீட்டுக்கு கூட்டு போறாங்க. இப்பதான் பிளாஷ்பேக்ல உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் ஜூலியட்டோட ஹஸ்பண்ட் தான். அவன் தான் இவங்க 2 பேரும் கோவில்ல பேசிட்டு இருக்கத வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அத வள்ளி பார்க்க போய் பிரச்சனையாகி கடைசியில இவன் தான் ஜூலியட்டோட அண்ணனை ஏத்தி விட்டு அங்க வீட்டுக்கு நைட்டு வர வச்சிருக்கான். வந்து வள்ளிட்ட இவங்க தப்பா நடக்க இவன் வந்து பார்க்க, ஆனா இந்த ஹஸ்பண்ட் மட்டும் உள்ள போய் ஒளிஞ்சிருக்கான் யாருக்கும் தெரியாம. இப்போ ஹஸ்பண்டா இருக்கவனோட மாமா தான் போலீஸா இருக்காரு. அதனால அவனை கொல்லலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ஆனா இவ கொல்லக்கூடாதுன்றதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். தயவு செஞ்சு ஹரிய உயிரோட விட்டுருங்கன்னு மட்டும் கேட்கிறா. நீ இனிமேல் அவனை பார்க்காம இருந்தா அவனை உயிரோட விட்டுறோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனாலதான் இவளும் வேற வழி இல்லாம அன்னைக்கு போய் சொல்லிட்டு வந்துருவா. இவன் எப்படியோ அவங்க மாமாட்ட பேசி ஜூலியட்ட கல்யாணம் பண்ணிக்கிறான். இதே உண்மையத்தான் வள்ளியும் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் இவன் யோசிக்கிறான், இந்த மாதிரி ஒருத்தனுக்கு எதுக்கு ஹார்ட் தேவைன்னு சொல்லிட்டு அவனை கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்குறான். ஆனா கழுத்தை நெரிக்கும் போதுதான் இந்த ஹஸ்பண்ட் ஒரு உண்மையை சொல்றான். ஹார்ட் எனக்கு இல்ல ஜூலியட்டுக்கு அப்படிங்கிறான். அப்படி சொன்னோனே இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அதனால ஜூலியட்டுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறா, அவ எடுக்கல. அவங்க வீட்டுக்கு போய் பாக்குறா, ஜூலியட்ட காணா. அவங்களோட அத்தை மட்டும்தான் இருக்காங்க. அந்த அத்தைட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறா. ஜூலியட் மழையில் நனைஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்திருக்கா. வீட்டுக்கு வந்த உடனே அந்த டாக்டர் ஃபோன் பண்ணியிருக்காங்க. என்னம்மா நீங்க இன்னும் பணம் கட்டலையான்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. உங்களுக்கு 9 மணி வரைக்கும் தான் டைம், அதுக்குள்ள பணம் கட்டலனா அவ்வளவுதான் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இவ பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அவர் போனை வச்சுட்டாரு. ஆனா இவளால சுத்தமா முடியல. இவளுக்கு மறுபடியும் மூச்சு திணறல் வந்துருது. அவங்க அத்தையும் மாத்திரை எடுத்து குடுக்குறாங்க. அப்படி எடுக்கும்போது அந்த பேக்ல கன்னை பாத்துடுறாங்க. அப்ப திடீர்னு ஜூலியட்டோட பொண்ணு வரா. அவளை பார்க்கும்போது நம்ம இல்லைன்னா இந்த பொண்ணை யார காப்பாத்துவான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இவ அங்கிருந்து எதுவுமே சொல்லாம கிளம்பிடுறா. இத கேட்ட ஹரியும், ஐசக் உங்களுக்கு பணம் சம்பந்தமா எதுவும் ஃபோன் பண்ணலையான்னு சொல்லிட்டு கேக்குறான். அவங்களும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவனும் ஃபோன் பண்ணி பார்க்கறான். ஆனா ஃபோன் போக மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா அந்த போலீஸ் ஆபீசரோட இருந்த இன்னொரு போலீஸ் ஐசக்கோட குடோனை கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. இந்த விஷயத்த சொல்லாம இருக்கிறதுக்காக ஐசக்கும் அந்த போலீஸ்ட கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாரு. அப்பதான் இந்த பக்கம் காட்டினா அந்த போலீஸ் ஆபீசர் பணத்தெல்லாம் எடுத்துட்டு ஐசக்க சுட்டு கொன்றாரு. அந்த போலீஸ் ஆபீசர் அந்த ஹாஸ்பிட்டலோட டீனுக்கு வேலை பார்க்கறாரு. அவர் எடுத்துட்டு வந்த பணத்தை அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்து அமுச்சு விட்டுறாரு. அப்பதான் ஹீரோயின் அவங்களே போய் பணத்தை திருடலான்னு சொல்லிட்டு இன்னொரு பிரான்ச்சுக்கு போறாங்க. அங்க 2 பேர் பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கன்னை காட்டி பணத்தை வாங்க ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள இந்த போலீஸ் ஆபீசர் எல்லாரும் சுத்தி வளைச்சிடுறாங்க. இவ பணத்தை எடுத்துட்டு ஓடும்போது அவங்க கால்ல சுட்டுறாங்க. இவளு போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்கா. அவங்க எல்லாருமே இவள தொலைவிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பக்கம் பார்த்தா ஜூலியட்டோட பொண்ணு ஹரிட்ட வந்துட்டு எங்க அம்மா எங்கன்னு சொல்லிட்டு கேக்குறா. உங்க அம்மா வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இவனும் ப்ராமிஸ் பண்ணிட்டு அந்த செயினை இந்த பொண்ணுட்ட குடுத்துட்டு கிளம்புறான். அந்த போலீஸும் ஜூலியட்ட சுடுற நிலைமைக்கு வந்துடுறாரு. அப்ப ஹரி வந்து அந்த போலீஸ கொன்னுட்டு ஜூலியட்ட காப்பாத்திடுறான். அவங்க 2 பேரும் தப்பிச்சு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஜூலியட்டுக்கு மயக்கம் வந்துருது. அதனால அவளால கார் ஓட்ட முடியல. வேற வழி இல்லாம ஹரிதான் கார் ஓட்ட ட்ரை பண்றான். ஆனா அவனுக்கு கார் ஓட்ட தெரியல. அந்த மயக்க நிலைமையிலயும் அவ இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றா. அதுபடி கார் ஓட்டி இவங்க வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு இடத்துல போலீஸ் எல்லாருமே சுத்தி வளைச்சிடுறாங்க. இவனும் வேற வழி இல்லாம நீ போய் ஆபரேஷனை பாரு, நான் இவங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜூலியட்ட பணம் கொடுத்து அனுப்பி வைக்கிறா. அவளும் கிளம்புறா. இவனும் போலீஸ் எல்லாம் சுத்தி வளைச்சிடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு போராடி பாக்குறான். ஆனா இவனால முடியல. அப்ப தெரியாம அவனுக்கு குண்டடை பட்டுறது. அந்த உண்மை தெரிஞ்ச போலீஸ் ஆபீசரும் வந்து பாக்குறாரு. என் ஜூலியட்ட நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவன் இறந்து போயிடுறான். அப்போ அந்த போலீஸ் ஆபீசருக்கு ஒரு கால் வருது. 2வது திருடனையும் பணத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம், என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதோட கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. சரஸ்வதி வீட்டுல நல்லா இருக்கா. அப்பதான் சரஸ்வதியை பாக்குறதுக்கு இந்த 2 போலீஸ் ஆபீசரும் வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்றாங்க. அப்பதான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவளோட ஹஸ்பண்ட்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ ஹஸ்பண்ட போய் கேக்குறா. அதுக்கு அவனும், ஆமா சின்ன வயசுல இருந்து நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தேன். உன்னை வந்து பொண்ணு கேட்கலான்னு பாக்கும்போது நீ இப்படி பண்ண, அதனாலதான் நான் இது எல்லாமே பண்ணேன். இதை வெளியே வேற யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு கிளம்புறான். அதை பார்த்து ரொம்ப கோவப்பட்ட அவ ஜூலியட்டும் ஹரியும் இருக்க மாதிரி ஒரு போட்டோ எடுத்து ஹால்ல மாட்டுறா. அதை எல்லாருமே பார்த்து ஷாக்காக்குறாங்க. அப்ப இவளோட ஹஸ்பண்ட போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு கோவத்துல வெளியே வரா. அப்பதான் அவளோட பொண்ணு ஹரி கொடுத்த பெண்டன்ட் எடுத்து காட்டுறா. அதுல ஒரு மேஜிக் இருக்குன்னு சொல்லிட்டு அதை திறந்து பார்த்தா அவளுக்கு பிடிச்ச கலர்லயே ஒரு ரிங் இருக்குது. அந்த ரிங்க பாத்துட்டு இருக்கும் போதா இங்க இந்த போலீஸ் ஆபீசர் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஜூலியட்ட காப்பாத்துறதுக்காக அவன் உயிரை விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் இவர் உண்மையா என்ன நடந்துச்சுன்னு சொல்றாரு.
அவன் அங்க பாக்கும்போது அந்த ஹார்ட்டை வேற யாருக்கோ கொடுத்துட்டாங்க. அதனால இவன் தான் வேணும்னே ஓடி போலீஸ்ல கன் ஷாட் வாங்கி அவனோட ஹார்ட்டை குடுக்கறதுக்காக இது பண்ணிருக்கான். ஏன்னா அவங்க 2 பேருக்குமே ஒரே பிளட் குரூப் தான் இருந்திருக்கு. இந்த உண்மையெல்லாம் ஜூலியட்டுக்கும் தெரிய வருது. அவளும் ரொம்ப இத நினைச்சு ஃபீல் பண்ணி அழுகுறா. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன மூவி போடலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல படத்துல பார்க்கலாம். பாய்.